அதில் சில சான்றுகளை நேற்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் கை இருக்கிறது, அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டு, பிடிக்கிறதுலாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுக்கு காலுங்கிறது உருவம் இருந்தால் தானே கால் இருக்கும், பாதங்கள் கால்கள்லாம் இருக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், கியாமத்து நாளையில் அல்லாஹ் தன்னுடைய காலை பாதத்தை வெளிப்படுத்தி காட்டுவான். அதில் எல்லோரும் சஜிதா செய்வார்கள். யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர மற்றவங்களுக்கு சஜிதா செஞ்சாங்களோ அவங்களுக்கு இறைவன் காலில் விழுந்து சஜிதா செய்ய முடியாது. யார் வந்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சஜிதா செஞ்சார்களோ அவர்கள் தான் சஜிதா செய்வார்கள். நம்ம அல்லாஹ்வை மனசால் நினைத்து கொண்டு பெருந்தரையில் சிரம் தாழ்த்துகிறோம். உண்மையிலே அல்லாஹ்வுடைய காலில் விழ வேண்டும். காலில் விழுவது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய காலில் தான் விழ வேண்டும் என்கிற கருத்தை திருக்குரானும் ஹதீஸுகளும் நிறைய ஹதீஸுகளும் சொல்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் 68வது வசனத்தில் 42வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். யோமை குஷப் அன்சாக்கின், பாதங்கள் வெளிப்படுத்தப்படும், பாதம் வெளிப்படுத்தப்படும். அல்லாஹ்வுடைய பாதம் இதில் வரல, ஆனால் ஹதீஸில் அதான் விளக்கம் வருகிறது. இது வரைக்கும் உங்களுக்கு நான் என்னை மறைத்து வைத்திருக்கிறேன், எல்லாத்தையும் எழுப்பிட்டேன். இனிமேல் பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு உலகம் இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்துவிட்ட காரணத்தினால் இப்போ என்னை என்ன செய்ய, முதல்ல எனக்கு ஒழுங்க சஜிதா வந்து என்னை பார்க்காமலேயே என்னை மனதில் நினைத்து சஜிதா செய்தீர்கள். இப்போ எனக்கு செய்தா சிரம் பணிந்தால் அல்லாஹ்வையா என் காலில் விழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான்கிற கருத்தை 68வது சூறாவில் 42 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குறார்கள். எப்படி செய்கிறாங்கன்னா, யக்ஷிஃபு ரப்புனா அன் சாக்ஹி, இது கால் வெளிப்படுத்தப்படும் தான் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கால்னு வரல வசனத்தில். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை விளக்குறாங்க. எப்படி, யக்ஷிஃபு ரப்புனா அன் சாக்ஹி, இறைவன் தன்னுடைய பாத, ரப்புனான்னு வருது, எங்கள் இறைவன், நமது இறைவன் தன் பாதத்தை வெளிப்படுத்தி காட்டுவான். குல்லு மூமினின் ஒமுமினத்தின், ஒவ்வொரு மூமினான ஆண்களும் பெண்களும் அவனுக்கு பணிவார்கள், அவன் காலில் விழுந்து சஜிதா செய்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, யபுகா குல்லு மன் கான யஸ்ஜுது ஃபி துன்யா ரியா முஸ்மாத்தன், முகஸ்துதிக்காக வேண்டி பிறர் பெருமைக்காக வேண்டி அவனெல்லாம் சஜிதா செய்தானோ அவன் சஜிதா செய்ய முயற்சி பண்ணுவான், முதுகு வளையாது, அப்படி நின்றுகிட்டே இருக்கும், முதுகு வளைக்க முடியாது, மூங்கில் குச்சி மாதிரி நிற்பான், அந்த மாதிரி ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கம் புகாரியில் 4919வது ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஆயத்துக்கு விளக்கமாக சொல்கிறாங்க, அல்லாஹ் தன் பாதத்தை உங்களுக்கு என்ன செய்வான், காலை காட்டுவான், என் காலில் விழுங்கள், அவங்க காலில் தான் விழணும், நம்ம அவங்க காலில் மட்டும்தான் விழணும், யார் காலிலும் விழக்கூடாது என்று யார் இருந்தார்களோ அவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை, அந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருவான் என்று சொல்கிறாரு. இது என்ன இலக்கிய அர்த்தமா, இது வேற வியாக்கியானம் கொடுக்குற உருவகமான அர்த்தமா? நேரடி அர்த்தம் இதுதான். அல்லாஹ் காலை காட்டுவான், காலில் விழுவீங்க என்று அல்லாவும் சொல்லிவிட்டான், ரசூலும் சொல்லிவிட்டார்கள். அப்போ ஒன்றும் இல்லாதவன் இறைவன் எப்படி